அன்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை. இந்த பாடலில் எதை பற்றி கூறப்படுகிறது? அப்ப இந்த பாடல்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா பாவையை பற்றி. இந்த இருக்கிற விடையை நீங்க இதுல எழுதியிருந்தா சரி. அடைமொழி சொல் ஒன்று எழுதுக. இதுல பாருங்க, இந்த இருக்கிறது தான் அடைமொழி சொல். சின்ன, சீருடைய, அன்பு. அப்ப இதுல சின்னன்றதை நீங்க எழுதிங்க. ஒன்று தானே கேட்கிறாங்களா, அப்ப ஒன்று எழுதி விட்டா சரி. அம்மா என்பதன் ஒத்த கருத்து அன்னை. இந்த இருக்கிற விடைய அப்படியே பார்த்து இதுல கொப்பி பண்ணி எழுதுனீங்கன்னா சரி. சின்ன என்பதன் எதிர்ப்பதம் பெரிய. சின்னன்றதுக்கு எதிர்கருத்து பெரிய என்று எழுதியிருந்தா சரி. சங்கிலி கொம்பு வந்துள்ள சொல். இந்த பாவை என்றதுல பிள்ளைகள் சங்கிலி கொம்பு இருக்கு. சீருடைய என்றதுலயும் சங்கிலி கொம்பு இருக்கு. அதே போல அன்னையிலையும் சங்கிலி கொம்பு இருக்கு. பாவையில் இருக்கு. ஏதாவது ஒரு சொல் எழுதியிருந்தா சரி. அதிக தடவை வந்துள்ள சொல் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாவை என்ற சொல் தான் அதிக தடவை வந்திருக்குது. அப்ப இதுல பாவை என்று வேறு. இது 6ம் சரி என்றா உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும். சொல்லுங்க சொல்லுங்க யஸ்திகா. சங்கிலி கொம்பு வந்துள்ள சொல்வாள் பாவை என்றாலும் சரி, சீருடை என்றாலும் சரி, அன்னை என்றாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு சொல்லி இருந்தீங்கன்னா சரி. சங்கிலி கொம்புன்னு சொல்றது இப்ப எங்களுக்கு தெரியும், அந்த உயிர்குறியல்ல படிச்சிருக்கிறோம் நாங்க. அரவு, விசிறி. இப்ப உதாரணமா பாருங்க, சை என்னான்னு சொன்னா இந்த சையில இதைத்தானே என்னன்னு சொல்லுவோம் நாங்க, சங்கிலி கொம்புன்னு சொல்றது. அடுத்தது பாருங்க, இதை ஒழுங்குபடுத்தி எழுத போறீங்க. ஏன்னா நாங்க பழமொழி படிச்சிருக்கிறோம். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. இதோட எழுதுனா சரி. முதலாவது இளமையில் கல்வி, சிலையில் எழுத்தன்று எழுதுனீங்கன்னா சரி. இதுல பாருங்க, தரப்பட்ட சொல்லின் கருத்தை அடைப்பினுள் தெரிவு செய்து கோடிடுக. கிளி என்றா பயம், ஒளி என்றா பிரகாசம். இதுக்கு கோடு போட்டீங்கன்னா சரி. குதிரை வேகமாக ஓடியது என்பதை பன்மையில் எழுதினால் குதிரைகள் என்று வரும். குதிரைகள் வேகமாக ஓடின. குதிரைகள் வேகமாக ஓடின என்று சொல்லி வரும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், பின்வரும் வாக்கியத்தில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான அடைமொழியினை எழுதுக. இதுல பொருத்தமான, இப்ப மாலதி கடையில், பந்துக்கு பொருத்தமான. நாங்க ஏதாவதுக்கு அடைமொழி சேர்க்கிறோம்டா எப்படியான ஒரு சொல்ல சேருங்க. எப்படியான பந்து? சிறிய பந்தென்று எழுதலாம், பெரிய பந்தென்று எழுதலாம், அழகிய பந்தென்று எழுதலாம், வண்ணமான பந்தென்று எழுதலாம், நீல பந்தென்று எழுதலாம், சிவப்பு பந்தென்று எழுதலாம், மஞ்சள் பந்தென்று எழுதலாம். ஏதாவது ஒரு அடைமொழி சேர்த்திருந்தா சரி. சரியா? அதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இத பாருங்க, மரப்பொந்தில் கிளிகள் வாழ்ந்தன, முற்றுப்புள்ளி. உங்களால் எழுதவும் வாசிக்கவும் முடியுமா? வினாக்குறி. நெல்லின் இளமை பெயர் நாற்று. நாற்று. மாடுக்கு கன்று. வாழை குட்டி. பனை வடலி. சரி, இதுல ஏதாவது வழி இருந்தீங்கன்னா சரி. அடுத்த பாருங்க, மனிதன் செய்யாத குடை, மலைக்கு பிடிக்க முடியாத குடை. என்ன விட வேற? உலக நீதியை பாடியவர் யார்? உலகநாதர். அதே போல காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும், அது என்ன? பேனா. நீலத்தொட்டி எதற்கு பயன்படும்? நீலத்தொட்டி நாங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க? கடதாசிய போடுறதுக்கு. அதாவது பிள்ளைகளும் கூட குப்பை தொட்டியல் என்று சொல்லி ஒரு கடைசியில் ஒரு பாடம் ஒன்று இருக்கு, அதுல வாய்க்கு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஏன்னா நீலத்தை கடதாசி போடுறது, செம்மஞ்சள் பொலித்தீன் போடுறதுக்கு பயன்படுத்துவோம். அதே போல சிவப்பு தகரம், கண்ணாடி பொருட்கள் போடுறதுக்கு பயன்படுத்துவோம். அதே போல பச்சையை ஊக்கக்கூடிய கழிவுகள். சொல்லுங்க. அந்த எனக்கு அந்த 8வதுல 3வது 4வது அடுத்த கீழ் 9வதுலயும் கொஞ்சம் எழுதல.
காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடுவது பேனா. அதே போல நீல தொட்டி எதற்குன்னு சொன்னா கடதாசி குப்பையில போடுறதுக்கு, கடதாசி பேப்பர் தாளுகளை போடுறதுக்கு, பேப்பர்கள் போடுறதுக்கு பயன்படும். ஓகேயா? எஸ் வைக்கா. அடுத்தது பாருங்க. உலக நீதியை பாடியவர் உலகநாதர். ஓகேயா? வடிவழிவிடவா? உலகநாதரா? இத நீங்க முடிங்க பாப்போம். பூக்கள் பூத்து என்னண்டு பேரு? குலுங்கு மேனா குலுங்கினாலும் சரி. குலுங்கின. முதலை தலையை உயர்த்தி பார்த்தது. சரி, இதுக்குள்ள பார்த்ததுல ஏதாவது எஸ்வி ஏதாவது இதுல பார்த்ததுல ஏதாவது பார்க்கணுமா? லேட்டா ஜாயின் பண்ணாங்க பரவாயில்ல, நீங்க உங்களோட ரெக்கார்ட் போட்டு விடுவோம் பிள்ளைகள். நீங்க பாத்தீங்கன்னா சரி. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போறன்னு சொல்றாங்க. சரியா? என்றாலும் கிளாஸை விட்டா பிறகு நடத்தப்படாது பிள்ளைகள். அதெல்லாம் நான் போட்டுறான். சரியா? பின்வரும் படங்களில் பொருத்தமான சிங்கள உச்சரிப்பினை எழுதுக. தாமரை பூவுக்கு சிங்களத்துல என்ன சொல்ற? நெலும். அன்னாசிக்கு என்ன சொல்ற? அன்னாசி தானே. அன்னாசி. அடுத்தது ஒயாக்கிய வயசக்கியது. உங்கள் வயது எத்தனை? அதுல கட்டாயம் பிள்ளைகள் உங்கள் வயது எத்தனை என்று கேட்டா கட்டாயம் என்ன வரணும்? கடைசியில வினாக்குறி போட்டிருக்கணும். ஏன்டா இங்க வினாக்குறி வாரப்படி இங்க வினாக்குறி வரணும். இல்லாட்டி அது பிள்ளை என்று சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்தது என்ன வந்திருக்குது? சொல்லுங்க. 9வதுக்கு முதலாவதுல பூக்கள் பூத்து காணப்படுகின்றன வருங்க. பூக்கள் பூத்து பூக்கள் பூத்து காணப்படுகின்றன. பூத்து கொடுக்கலாமா? சரி, கொடுக்கலாமா? அடுத்த பாருங்க. இதுக்கு பூக்களுக்கு என்ன சொல்றோம் நாங்க ஆங்கிலத்துல? ERS. ஏன் பூக்கள் எல்லாம் வந்திருக்கு? அப்ப பூக்கள் என்னண்டு வரும்? பிளவர்ஸ் தானே வரும். இதுக்கு என்ன வரும்? கண்ணுக்கு சொல்லுங்க. ஆமா, இது 11வதுக்கு என்னன்னு வரலாமா சார்? ஒயாக்கி வயசக்கியதண்டா உங்கள் வயது எத்தனை என்றுதான் வரும். என்னன்னு வராதா? வராது. சரி, முயலுக்கு என்ன சொல்றோம் நாங்கள் ஆங்கிலத்துல? மேலொரு கேள்வி இருக்கு. How old are you என்று சொன்னா என்ன? உங்கள் வயது எத்தனை? உங்கள் வயது எத்தனை? வயசு என்று சொல்லக்கூடா. உங்கள் வயது எத்தனை? இந்த முடல்லான் பிள்ளைகள் உங்களுக்கு கொலசி பேப்பர் வரும். சரியா? அதே போல ரபீடுக்கு RABBIT. ஓகே, இதுக்கு வந்து AERO பிளேன். ரைட். அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு ஆங்கில சிங்களத்துக்கு உங்களுக்கு ஃபைனல் கடைசி கொலசி பேப்பர்ல 8 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? அதுல நீங்க மிக கவனமாக செய்யணும். இதுல பாருங்க, 903 என்பதை இலக்கத்தில் எழுதினால் 903 முன்பின் 99க்கு பின்னால வார இலக்கத்தோட ஒண்ட கூட்டினா 100, முன்னால வாரத்துக்கு ஒண்ட கழிச்சோம்டா 98. இதை ஏறு வரிசையில் எழுதட்டாம். இதுல முதலாவது வார இலக்கம் 182, அடுத்த இலக்கம் 196, அடுத்தது 270,
இது சரி என்றா உங்களுக்கு 2 புள்ளி 2 புள்ளி கிடைக்கும். முன்னூற்றி தரப்பட்ட நீ மூன்றின் பெருமானம் கேட்கிறாங்க 300. சமச்சீர் அச்சுக்களை வரைக. 1 2 சமச்சீர் தான் வரையலாம். கவனிங்க. 18 பேனாக்கள் இருவருடைய சமனாக பயிரும் போது 18 2ஆல பிரிக்கும் என்று சொன்னா பிள்ளைகள் ஒரு ஆளுக்கு 9 கிடைக்கும். ஒரு பாடசாலையில் 167 பெண் பிள்ளைகளும் 215 ஆண் பிள்ளைகளும் உள்ளது. மொத்த பிள்ளைகளை கேட்டா என்ன செய்யணும்? 2ஐயும் நான் கூட்டணும். 7 5 12 1 மீதி 6 3 7 8 3 382. 6 கிலோ பொதியில 500 கிராம் எத்தனை இருக்கு? 1 கிலோல 500 கிராம் 2 இருக்கு பிள்ளை. அப்ப 1 கிலோகிராம் 1000 கிராம் என்றபடினால 500 வந்து 2 இருக்கு. அப்ப 6 2ஆல பெருக்கி விட்டா விடை 12. இதுல எத்தனை வட்டம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இத கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 927. 100கள் 5, ஓகே, 10கள் 8, 1கள் 9 ஆக உள்ள எண்ணில் 2 கூடிய இலக்கு. அப்ப 2 கூட்டுனா எத்தனை வரும் என்று சொன்னா 591 பேர். இந்த விடைகளில் இருந்தா மட்டும் சரி, இல்லாட்டி அது பிழையாக கொள்ளப்படும். இதுல பாருங்க பிள்ளைகள் 2 மீட்டர் அளவுடைய கம்பி துண்டு ஒன்றில் எங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் சம 100 சென்டிமீட்டர் பிள்ளைகள். அப்படி என்றால் 2 மீட்டர்ல 50 எத்தனை இருக்கும்? இதுல அவங்க சொல்றாங்க 200 சென்டிமீட்டர் 50 துண்டொன்று வெட்டி எடுக்கப்பட்டால் மீதி கம்பி துண்ட நீளம் எவ்வளவு வந்து கேட்டா 180 சென்டிமீட்டர். கூட்டுத்தொகை 68 கிடைப்பதற்கு 28உடன் எத்தனையை கூட்ட வேண்டும்? அப்ப 68ல இருந்து 28 கழிச்சம் என்று சொன்னா விடை 40. இதுல அடுத்து வரும் இரு எண்களும் அவை என்று கேட்கிறான். அப்ப என்னென்ன வரும்? அடுத்து வருவது 90 88. ஏனடா 2 குறைஞ்சி வருது. ஒரு பிள்ளைக்கு 4 பேனைகள் வீதம் 20 பிள்ளைகளுக்கு விளங்கலமா? 90 ஒரு பிள்ளைக்கு 4 பேனைகள் வீதம் 20 பிள்ளைகளுக்கு. அப்ப 20 4ஆல பெருக்கணும் என்று சொன்னா விடை 80. சரியோ? சுற்றாடல் விழாக்களை விரைவா நான் சொல்லிட்டு போறேன், மார்க் பண்ணி கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு 10 பேருக்கிட்ட கோயில்னு சொன்னாங்க. அதனால ஏன்னா நான் இன்னைக்கு கட்டாயம் நடத்தணும் என்று கூட நடத்துறேன். அதான் ½ போட்டேன். நாங்க 7:30 வரைக்கும் தான் நடக்கும். ஆனா ஒரு பேப்பர் முடியும். நாம் செய்யத்தகாதது மூத்தோரை எதிர்த்து பேசுதல் செய்யக்கூடாது. ஆனா கை கழுவுற, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் எல்லாம் செய்யலாம். இலங்கைக்கு அருகில் உள்ள நாடு இந்தியா. இலங்கைக்கு மின்மதிய தூரம் 32 கிலோமீட்டர் தான். பாக்கு நீர்நிலை பக்கத்துல இருக்கு. நமது நாட்டின் தேசிய விளையாட்டு கரப்பந்தாட்டம். ஒரு அணியில் 6 பேர் விளையாடுவாங்க. காற்றினால் பரம்பரை வித்து எருக்கலை. மண்ணில் உள்ள நீரை உறிஞ்சுவது வேர். மீனின் சுவாச உறுப்பு தோல். பூவா? முதலாவது விடை சரி. மண்புழுதான் வந்து தோலால சுவாசிக்கும். அடுத்தது அனைத்து முன்னி பிராணி நாய். பாடசாலை ஒன்றில் சங்கீதம் இதுல காணப்படுறது சுருதிப்பட்டி. நகர்ப்புறங்கள்ல மக்கள் நீரை பெறுறது குழாய் நீர் மூலம். அதிக அளவான பேர் குழாய் நீர் மூலம் பெற்றுக்கொள்றாங்க. உடல் வளர்ச்சிக்கு தேவையானது புரதம். கண் பார்வை குறைபாடு என்னத்தால ஏற்படும்? விட்டமின் ஏ குறைபாடால ஏற்படும். கேரட் வெள்ளாரை எல்லாம் கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லா கண் தெரியும். அதுக்குதான் கேரட் எல்லாம் வடிவா சாப்பிடுறது. சமூக விரோத செயலாக அமைவது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது. கிணற்றுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யறது சிங்களவர். அதாவது புத்தாண்டு தினங்கள்ல கொண்டாடுவாங்க. அதுல அவங்க கிணற்றோட கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க. அசுத்தமான நீரை பருகுவதால் ஏற்படும் நோய் நெருப்பு காய்ச்சி. உங்களுக்கு தெரியும் இலங்கையில ஒரு வகையான நோய் பரவுறதால நீங்களும் கவனமா இருங்க. திசை காட்டியை நம்ம தொழிலுக்கு பயன்படுத்துவோர் விமானிகள், மாலுமிகள், கப்பல் செலுத்துறார்கள். அதை கட்டாயம் பயன்படுத்துவாங்க.
அதே போல விவசாயிகளின் தோழன் மண்புழு, விரிவாக முளைப்பது பயறு. தேசப்படத்தில் பெருந்தருவை குறிக்கிறது சிவப்பு. ஒளிச்சமிஞ்சையில் பச்சை விளக்கு ஒளிந்தால் புறப்படணும். அடிப்படை தையல் பெருநூலோடி. எமது பிரதான உணவு நெல்லரிசி சோறு. உடல் நலனுக்கு தீங்கான பழக்கம் மது அருந்துதல். அடுத்த பூமியின் துணைக்கோள் சந்திரன். பாடசாலையில் நடைபெறும் செயற்பாடு காலை பிரார்த்தனை. நீரில் நன்றாக கரையும் திரவம் பால். பிற தாவரங்களுக்கு ஒட்டி வாழ்வது குருவிச்சு. எண்ணெய் பெறுவதற்கு பயன்படும் வித்து வேம்பு. நத்தை அதாவது வேப்பெண்ணெய் எடுக்கிறதாங்க வேம்புல இருந்து. நத்தைகளை அழிப்பது செம்பகம். கடலில் வாழும் மிகப்பெரிய முலையூட்டி நீல திமிங்கிலம். சூரிய ஒளியில் உள்ள நிறங்கள் 7. இதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு பிறகு சொல்லி தரும். வாக்கியம் எழுதக்குள்ள பிள்ளைகள், எனது செல்ல பிராணி என்று சொன்னா, எனது செல்ல பிராணி மிகவும் அழகானது. அல்ல எனது செல்ல பிராணியாக நாய் ஒன்றை வளர்க்கின்றேன், அதன் பெயர் டம்மியாகும் அல்ல டொம்மியாகும் என்று சொல்லி எழுதலாம். சரியா? 2வது எழுதலாம், அது இறைச்சி மீன் என்பவற்றை விரும்பி உண்ணும். அதனை நான் தினமும் குளித்தல் அல்ல அதனை நான் தினமும் சுத்தப்படுத்தி அதன் கூட்டையும் சுத்தப்படுத்துகின்றேன் என்று சொல்லி எழுதும். சரியா? இப்படித்தான் வாக்கியம் எழுதும். சொல்லுங்க. நம்மளுக்கு பிடிச்சது எழுதலாம்.